இன்னைக்கு 8வது நாள் அன்னதானம். அன்னதானம் செய்ய சொன்னது யாரு? பிரியாணி தம் பிரிச்சாச்சு. கூட்டு ஒரு 15 வகை காய்கறி கூட்டு, 15 வகை சுண்டல் எல்லாம் போட்டு 15 காய்கறி போட்டு 50 ரூபா கூட தர மாட்டாங்க. நான் தர சொல்றேன், உப்பு பாப்போம் பாரு. நிஷா டீ கொண்டு வா, நிஷா தண்ணி எடுத்து ஊத்து. அதுக்குள்ள யார் எங்க போவா? நீங்களும் பிறந்த நாளைக்கு கல்யாண நாளைக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கணும்னா நிஷாவை கான்டாக்ட் பண்ணுங்க. நிஷா செஞ்சு கொடுத்துருவா. செஞ்சு கொடுத்துருவில்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன்களுக்கும் நம்ம வந்து அன்னதானம் கொடுத்தாச்சு. சொல்லுங்க அதா. நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லுப்பா. இன்னைக்கு 8வது நாள் அன்னதானம். அன்னதானம் செய்ய சொன்னது யார்? இன்னைக்கு ஸ்பான்சர் கோயத்தில் உள்ள ஒரு அக்கா, ரம்யா அக்கா. அவங்க பேர் கூட சொல்லக்கூடாதும்பாங்க. கோயத்தில் ரம்யா அக்கா தான் இன்றைக்கி செய்ய சொன்னாங்க. ஓகே, பிரியாணி தம் பிரிச்சிடலாமா? சூப்பராக நிஷா அன்னைக்கு பேக் பண்ணி தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போகிறா. அது மேலேயே கொட்டி விட்டு. ஓகே, நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். தட்டு அங்கேயே ஓரமாக வச்சிரு. தூக்கிடுவியா? நான் தூக்கவா? பிரியாணி தம் பிரிச்சாச்சு. ஓகே, இன்றைக்கி ஒரு 30 பேருக்கு பிரியாணி இது பண்ணிடலாம். ஏன்னா பிரியாணி வெள்ளை கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பிரியாணியே ஒயிட் பிரியாணி தான். இதோட ரெசிபி வீடியோ, ஃபுல் வீடியோ எப்படி நிஷா சமைச்சா அப்படிங்கிறது சீக்கிரமாக சேனலில் வரும். அதையும் பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கண்ணப்பா பிரியாணி தம் உடைச்சாச்சு. இது ஒயிட் பிரியாணிங்க. அது எப்படி செய்கிறது? சூப்பராக இருக்குது. இதுக்கு கூட்டு ஒரு 15 வகை காய்கறி கூட்டு, 15 வகை சுண்டல் எல்லாம் போட்டு 15 காய்கறி போட்டு. இதோட ஃபுல் வீடியோவும் சீக்கிரம் வரும் பாருங்கள். அது என்றைக்கு வருதுன்னு தெரியல. இன்றைக்கி அன்னதான வீடியோ ஃபஸ்ட்டு வந்துடும். இது சமைச்சது தனியாகவும் பிரியாணி வீடியோவும், இது சமைச்ச காய்கறி வீடியோவும் சீக்கிரம் வரும். வேறு நான் பார்சல் பண்ணிடலாமா? ஓகே தானே? இந்தா இதை எடுத்து வை. நான் எங்கிட்ட நிற்கணும்? சரி, கூட்டெல்லாம் கீழே எடுத்து வச்சுருவோமா? சரி, ஓகே. அந்த அக்காவுக்கு எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க. நீனும் சொல்லு, விஷ் பண்ணிடுறேன் சார். ஓகே, கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம சாப்பாடை வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது சாப்பாடு. ஒரு 30-35 பேருக்கு வரும். நிஷா ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. நிஷாவோட ஃப்ரெண்டு அங்கே பாருங்க, எப்படி உதிரியா இருக்கு பாருங்க. அப்படி இருக்கணும் பிரியாணினா. கொசன்னு இந்த சொதன்னெல்லாம் இருக்கக்கூடாது. நிஷாவை போட்டுடலாமான்னு சொல்லுங்க. 50 ரூபா கூட தர மாட்டாங்க. நான் தர சொல்றேன், உப்பு பாப்போம் பாரு. நிஷா டீ கொண்டு வா, நிஷா தண்ணி எடுத்து ஊத்து. அதுக்குள்ள யார் எங்க போவா? சிரிக்காத. ஆமா, இன்னைக்கு 8வது நாள். அடுத்தது நாளைக்கு 9வது நாள் செய்ய போறோம் அன்னதானம். அதுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 9வது நாள் என்ன நிஷா செய்யலாம்? சிம்பிளா வெரைட்டி ரைஸ் ஏதாவது சொல்லுங்க. இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செய்ய முடியாது. வெரைட்டி ரைஸ் ஏதாவது. வெரைட்டி ரைஸ் நெருக்கிங்க மேக்ஸிமம் எல்லாரும் கொடுத்தெல்லாம் கொடுத்து. இன்னும் கருவேப்பிலை சாதம் கொடுக்கல, கொத்தமல்லி சாதம், பீட்ரூட் சாதம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கேரட் சாதம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸ். தாத்தா படிங்களுக்கு பிடிக்கணுமே. இன்னும் பத்தாதுக்கு தக்காளி சாதம் செய்யலை இல்லை? செஞ்சாச்சு தக்காளி சாதம். அதான் ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்தது. பிடிக்கும். கருவேப்பிலை சாதம்னா உடம்புக்கு சத்து தான். கருவேப்பிலை சாதம் தெரியுது, அவங்களுக்கு சாப்பிடணும்ல. பீட்ரூட் சாதம், கருவேப்பிலை சாதம் எல்லாமே உடம்புக்கு சத்து தான். கேரட் சாதம் எல்லாம். காலையில் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிப்பேன். மத்தியானம் வந்திருக்கும். காளான் கிரேவி செய்கிற வீடியோ வரும். அந்த வீடியோ பார்க்கலன்னா காலையில் அந்த வீடியோ பாருங்கள். புள்ளி கூட அடி பிடிக்கல, அருமையாக வந்திருக்கு. சுட சுட இதை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா வேறு லெவல் தான். இந்த
8வது நாள் தானே 7 நாள் என்னென்ன போட்டிருக்கோன்னு யார் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா? 7 நாள் என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்கோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்குது. அவங்க அண்ணா பார்த்துட்டு வந்து சொன்னாங்கன்னா அதை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ என்ன பார்க்காமையா சொல்கிறேன்? பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டு பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்கும். பிளேலிஸ்ட்டில் வந்து அன்னதானம் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பாருங்கள் எல்லா வீடியோவும் இருக்கும். நம்ம அன்னதானம் வீடியோலாம் விரைவில் 100வது நாள் அன்னதானம் பண்ணி போனேன் சார். நிஷா அதிகபட்சமாக வந்து வரதுக்குள்ளேயும் நிஷா காசு போட்டு விட்டோம்னா வரையிலே ஜாமான் வாங்கிட்டு வருவார். நீங்களும் பிறந்த நாளைக்கு கல்யாண நாளைக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கணும்னா நிஷாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிஷா செஞ்சு கொடுத்துருவா. செஞ்சு கொடுத்துருவில்ல? உங்களுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள், விசேஷ நாள், நினைவு நாள் எதுவாக இருந்தாலும் நிஷாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லுங்கள், செஞ்சு கொடுத்துருவா. ஓகே. என்ன வண்டி ஸ்லோவாகுது உனக்கு? காலையில் எந்திரிச்சு சமைச்ச வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். நவண்டு போயிடுச்சு நிஷாவுக்கு. இப்போ போயிட்டு வந்து வீட்டுக்கும் சமைக்கணும் நிஷா. அது இல்லாமல் என் மாவை வந்து பால் கொழுக்கட்டை கேட்டிருக்கா தியா. அது செஞ்சு கொடுக்கணும். அது சாயங்காலம் செஞ்சு கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி அவள் 3 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கா பால் கொழுக்கட்டை. அம்மா பால் செஞ்சுட்டு நான் வரவங்களையும் செஞ்சு வச்சுறேன். எங்கள் அத்தைகிட்ட நேற்று கூட சொன்னேன், 3 மணிக்கு செஞ்சிருவோம் அத்தை, 4 மணிக்கு வரவும் பிள்ளைங்க வரவும் சூடாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற என்ன, வெல்லம், பச்சரிசி, தேங்காய் தானே, இது 3 தான் போட்டு செய்ய போகிறோம். மைதா இருக்கு. வாயில் கொட்டிக்கோ. உருண்டையாக பிடிக்கணும். உருண்டையாக பிடிக்கிறதா பச்சரிசின்னு சொன்னேன். பச்சரிசியில் தான் உருண்டையாக பிடிக்கணும். அந்த ரெசிபி வீடியோ போடுவோமான்னு சொல்லுங்கள். பால் கொழுக்கட்டை ரெசிபி வீடியோ போடுவோமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ எடுத்து வச்சிருந்து 2 நாளையில் அப்லோட் பண்ணி விட்டுறேன். கோயித்தக்கா தொடர்ந்து 6 மாதமாக, ஒவ்வொரு மாதமும் இது 6வது மாதமாக 7வது மாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. யாருக்கெல்லாம் ஒயிட் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த நிஷா சமைக்கிற வீடியோ வரும்ல, அப்புறமா நான் அப்லோட் பண்ணி விட்றேன். நாளை பொறுத்த பப்ளிஷ் பண்ணி விட்றேன். இந்த பிரியாணி செஞ்ச வீடியோ அதை பார்த்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் செய்யணும். வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சிருவீங்க அந்த ரெசிபியை. ஓகே. டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு நிஷாவோட டான்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வரும், பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நைட்டு 9:30 மணிக்கு இதே சேனலில் நைட்டு 9:30 மணிக்கு வரும். வேறு என்ன நிஷா விசேஷங்கள்? இன்னும் நிறைய வீடியோ போடாமல் இருக்குது. நிஷா திருவாரூர் கோயிலுக்கெல்லாம் வந்திருந்தா, சரஸ்வதி கோயிலுக்கு. அந்த வீடியோவும் அப்புறமா வரும், பாருங்கள். எப்போ வருதோ திருவாரூர் vlog. அப்புறம் நிஷாவோட ஈவினிங் ரொட்டீன் வீடியோ அது ஒரு நாளைக்கு வரும். வீடியோ எடுத்தாச்சு,
போட்டாச்சு யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணல. நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ஒரு சாப்பிட வந்துருக்குமா? 28 வந்திருக்கு. இதுதான் கரெக்டான அளவு. இது தம் போட்ட பிரியாணி தான். நிஷா செஞ்ச தம் போட்ட பிரியாணி தான். இங்கே பாருங்க, ஏதாவது அடி பிடிச்சிருக்காங்க. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பா 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 பா. பாருங்க, இது மாதிரி தம் போட்டு பிரியாணி செய்யணும். எதுவுமே அடி பிடிக்கல. அந்த ஒரு கரண்டி கோழிக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர். பா 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 நம்ம எடுக்க பா 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 பா. சரி, தாத்தா பாட்டிங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறதெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அன்னதானம் பண்ணணும்னா நிஷாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். வாங்க, இப்போ நம்ம வந்து தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுக்க போகலாம். வாங்க. சரி, ரெடியாங்க சார்? ஓகே ஓகே. போட்டோ எடுத்திருக்கேன். சொல்லுங்க அத்தா. நல்லா இருக்கும். இன்னொன்று வேணும் அந்த பாட்டி. இதான் இங்கே பின்னாடி வராங்க. அதான் இந்த அண்ணனுக்கு இன்னொன்று வேணுமாட்டிருக்கு. இன்னொன்று கொடுங்க. நான் கொடுக்குறேன். வாங்கிக்கோங்க. இதான் பாட்டிமா சாப்பாடு தான். வேணும்னு சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு அரிஞ்சிட்டே இருக்கீங்க. சரி வேணும்னா அதை வாங்குவாங்களே, வேண்டாம் போல அப்படின்னு நான் நினச்சேன். தேங்காய் பால்லே வேணுமா? பாக்கெட் ஒன்று கொடுங்கண்ணா. வாங்க பொரி வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அன்னதானம் கொடுத்தாச்சு. வாய் உள்ள ஜீவனுக்கு கொடுத்தாச்சு. வாய் இல்லாத ஜீவனுக்கு அந்த அக்காவுக்கு வயிற்றுலேருந்து கொடுக்க சொன்ன அந்த அக்காவுக்கு வந்து இப்போ மீன் குஞ்சுங்களுக்கும் நம்ம வந்து கொடுத்துர்லாம். வாங்க பொரி வாங்கிட்டு போகிறேன். கொட்டுவோம், மீனெல்லாம் வரும் பாருங்கள். இந்த வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ மீன் இருக்குன்னு? கோல்டன் ஃபிஷ் எல்லாம் இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக யாராவது பேராவூரில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொரியெல்லாம் போட்டிருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தியா வந்துச்சுன்னா ரொம்ப பார்க்குவோம். தியாலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாலே. சரி வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன்களுக்கும் இப்போ நம்ம வந்து அன்னதானம் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.